டிசம்பர் மாதம் 3வது வாரத்துடைய வீக்லி டாப் 10 கொண்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரம் நிறைய படங்கள் வந்திருக்கு. அதுக்கெல்லாம் நான் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த வாரம் ரிலீஸ்னு சொல்லிட்டு அதில் பார்த்துங்க. ஏன்னா இந்த வாரம் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் அல்லது ஒரு 3 படங்களை மட்டும் தான் நம்ம கவுண்டரில் எடுத்துக்க போகிறோம். அதோட சேர்த்து லாஸ்ட் வீக்லேயே நிறைய படங்கள்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாம் கணக்கு பண்ணாலே ஒரு 14 படங்கள் வந்துருது. நம்ம ஆனால் டாப் 10 கவுண்டர் தாங்க பண்ண போகிறோம். அந்த டாப் 10 கவுண்டரில் என்னென்ன படங்கள் என்னென்ன கவுண்டர் பிடிச்சிருக்கிறத வாங்க போய் பார்த்துருவோம். நம்ம கவுண்டர்ல 10வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் லியோ படம் ரிலீஸ் ஆகி 50வது நாள் போன வாரம்லாம் ரொம்பவே செலிப்ரேஷனா கொண்டாடினாங்க. ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா வாஷ் அவுட் ரேஞ்சில் தாங்க சிட்டியை பொறுத்த வரைக்கும் இப்பத்தி காட்டுது. மேபி ஏதாவது ஸ்கிரீன் சிட்டிஸ்ல வருதான்ட்டு ஃபியூச்சர்ல பார்ப்போம். அதே மாதிரி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தியேட்டரில் ஓடும் நம்புறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஓடிச்சுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இதே 10வது இடத்துல அடுத்ததா பார்க்க போற படம் இருகப்பற்று கிட்டத்தட்ட 70 நாள் தாண்டி தியேட்டரில் ஓடிட்டு நினைக்கிறேன். ஆக்சுவலி 75வது நாளைக்கு ஒரு போஸ்டர் விட்டா சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த வருஷம் வந்து 75 நாள்ல டாடா மட்டும் தான் ஓடிட்டு நினைக்கிறேன். ஆனா ப்ரொடக்ஷன் சைட்ல வந்து விடுவாங்களான்னு பார்ப்போம். அதே சமயம் வந்து இந்த வாரம் வாஷ் அவுட் ஆகிற மாதிரியும் சிட்டியை பொறுத்த வரைக்கும் காட்டுது. மேபி வாஷ் அவுட் ஆகாம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தியேட்டரில் ஓடுது அப்படின்னாக்கா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கவுண்டர்ல 9வது இடத்துல பார்க்க போற படம் ஜிகர் தண்டா படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 35 நாளைக்கு மேல ஆகுது. படம் ஓடிடியில் கூட வந்துடுச்சு. தியேட்டரில் பெரிய பர்ஃபார்மன்ஸ் வந்து படம் அளவுக்கு தரலன்றதை நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இப்போ டோட்டலாக வாஷ் அவுட் கிட்டே வந்துடுச்சு இந்த 6வது வாரத்தில் பார்க்க போனால். எனிவே 6வது வாரம் வரைக்கும் ஏதோ ஒரு ஸ்கிரீனாச்சும் போட்டு ஓட்டிட்டு இருக்காங்களே ஒரேடியாக தூக்கி போடாம. நம்ம கவுண்டரில் 8வது இடத்துல பார்க்க போகிற படம் ஆலவந்தான் படம் போன வாரம் தான் ரீரிலீஸில் வந்தது. ரீரிலீஸில் வரும்போது 20 தேட்டர் கிட்ட தான் வந்தது. ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 3 தேட்டர் கிட்ட தான் போயிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க இப்போ வரைக்கும். மேபி தேட்டர் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீக்கெண்ட்லாம் பார்த்துட்டு. ஆனால் ஆலவந்தான் ரீரிலீஸ் ஆனால் அப்படி போகும் இப்படி போகும் ரொம்பவே பெருசாக எதிர்பார்த்தாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக ஓடல. ஒவ்வொரு தடவையும் அவங்க ரீரிலீஸ் பண்ணி பெருசாக பிக்கப் ஆகும்னு பார்க்குறாங்க. வேட்டையாடு விளையாடலாம் செமையா போச்சு. அந்த அளவுக்கு ஆலவந்தான் வந்து பெரிய பிக்கப் எடுக்கலன்னு தான் சொல்லுவேன். ஆனா சர்வேவிங்கிறது கண்டிப்பா தியேட்டரிக்கல்ல மக்கள்லாம் போய் பார்த்தாங்க. ஆனா தியேட்டரிக்கல்ல வந்து டிவில பார்த்ததை விட வந்து நிறைய சீன்ஸை கட் பண்ணிட்டீங்களே, என்னடா கிறிஸ்பா கட் பண்றீங்கிற அளவுக்கு ரொம்பவே கட் பண்ணிட்டீங்கிற அளவுக்கு ஒரு பேஜ் வந்துட்டு தான் இருக்கு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், படம் ரீரிலீஸ் ஆகி தியேட்டரிக்கல்ல ஒரு நிறைய செலவு பண்ணியிருப்பாங்க, டிஜிட்டல் போஸ்டர் அது இதுன்னு சொல்லிட்டு விளம்பரலாம். ஆனா படத்தை அசால்ட்டா வந்து கேடிவி கிட்ட ரைட்ஸ் இருக்கிறதுனால போட்டு விட்டாங்க. அதே மாதிரி முத்து படமும் லாஸ்ட் வீக்ல வந்து டோட்டலா தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அது 15 தேட்டர் கிட்ட வந்தாலும் எல்லாமே சிங்கிள் ஸ்கிரீன்ல தான் இருந்தது. அதை தாண்டி அந்த படத்தையும் சன் டிவி ரைட்ஸ் வச்சுக்கிறனால டிவியில் போட்டுறாங்க. இவங்க கஷ்டப்பட்டு ஒரு படத்தை ரீரிலீஸ் பண்ணி நிறைய செலவெல்லாம் பண்ணிவிடும்போது அதை வச்சே அழகா வந்து டிஆர்பி சம்பாதிக்கிறாங்க. சேட்டலைட் ரைட்ஸ் வச்சிருக்கும்போது சன் டிவி. இனிமே நம்ம கவுண்டர் மூலம்போது இந்த மாதிரி சில விஷயங்களும் கொளுத்தி போட்டு போலாமேன்னு சும்மா சொன்னேன். ஆலவந்தான் வந்து எதிர்பார்த்த அளவு கண்டிப்பா தியேட்டரிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் தான் சொல்லணும். அதே சமயம் தியேட்டரிக்கல்ல மைல்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு ரீரிலீஸ் படமா வந்து. நம்ம கவுண்டர்ல 7வது இடத்துல 3 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் 3 படமும் ரீரிலீஸ் படமா தான் வந்தது. கிட்டத்தட்ட தமிழ்லயே ஒரு மாசத்துக்கிட்ட இந்த படம் ஓடிட்டு நினைக்கிறேன். கமலா தேட்டர்லயே வேற லெவலில் வந்து டிக்கெட் எல்லாம் சேல் பண்ணி ஹவுஸ்ஃபுல்லாக ஓட்டிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீக்கும் இந்த படம் வந்து ஒரு 3 தேட்டர் கிட்ட ஓடுது. அதை விட இந்த வாரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 தேட்டர் கிட்டே சர்வே ஆச்சு. வீக் ஆரம்பிக்கும் போது 3 தேட்டர் மாதிரி தான் தெரியுது. ஆனால் அப்படியே ஏற்றி 10 தேட்டர் கிட்ட கொண்டு வந்துட்டான் நம்ம சிட்டியை பொறுத்த வரைக்குமே. 3ங்கிறது வந்து ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும் தியேட்டரில் பொறுத்த வரைக்கும். இந்த ஒரு மாதம் ஆகியும் ரீரிலீஸில் இதே தனுஷிக்கே வந்து பார்த்தீங்கன்னா வட சென்னை அப்புறம் புதுப்பேட்டை இப்போ மயக்கமனம் கூட கொண்டு வந்திருக்காங்க. அது ஓரளவுக்கு தியேட்டரிலும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 3 வந்து நம்ம தனுஷ்க்கு ரீரிலீஸில் கலக்குனா அந்த கலக்குன்றது ஒரு மிகப்பெரிய கலக்கல் தாங்க சொல்லணும். அதனால தான் ரீரிலீஸ்லேயே வந்து ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிட்டாலும் இந்த அளவுக்கு டாப் கவுண்டர் பண்ணிருக்கும். நம்ம இதே கொண்டல் அடுத்ததா பார்க்க போற படம் அன்னபூர்ணி படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். படம் 2வது வாரத்தில் நிறைய மெயின் ஸ்கிரீன்லாம் குறைச்சி அப்படி இப்படி சுமாரான தேட்டரில் கொடுத்துருந்தாலும் அது இந்த 3வது வாரத்திலையும் சர்வே ஆகுதுங்க. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோயின் இல்லை, ஸோ அதனால ஆடியன்ஸ் பிக்கப் மைல்டாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். நம்ம இதே 7வது இடத்துல அடுத்ததாக பார்க்க போற படம் ஆய் நானா படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ஒரு தெலுங்கு படமா இருந்து தமிழ் டப்பிங்ல தான் வந்தது. ஆனாலும் இந்த படம் தமிழ்நாட்டிலையும் லைட்டா அப்படியே கவர் ஆகி ஓடிட்டு இருக்கு. ஏன்னா போன வாரம் என்ன ஸ்கிரீன் கொடுத்தாலும் அதுலேயே வந்து இந்த வாரமும் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். படத்தோட ரிவ்யூவா பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு இது ஒரு புது கதை இல்லை, ஆனால் தெலுங்குல நல்லாவே வச்சு ஓட்டி நல்ல ரிவ்யூலாம் கொடுத்து பெருசாக ஹிட் ஆகிட்டு இருக்குன்னே சொல்லலாம். நம்ம நானி படம்ன்றதுனால படமும் வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கியிருக்கிறதுனால தியேட்டரில் ஒரு மைல்டு ரெஸ்பான்ஸ் நம்ம தமிழ்லையும் இருந்துட்டு இருக்கு. நம்ம கவுண்டர்ல 6வது இடத்துல பார்க்க போற படம் கண்ணகின்ற படம் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை நம்ம இன்னைக்கு எக்ஸ்பெடிஷன் ரிசல்ட் தான் கவுண்டர் பண்ணிருக்கோம். எக்ஸ்பெடிஷன்ல வந்து இந்த படத்துக்கு ஒரு 20 ஸ்கிரீன் கிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ புது படமா இருக்கிறனால படம் ட்ரைலர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கண்ணகின்றது நம்மளுக்கு இந்த சிலப்பதிகாரத்தில் வரும்ல, அந்த கண்ணகியை வந்து பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் மாதிரி தான் தெரியும் போல இருக்கு. ஆனா இந்த கண்ணகின்ற டைட்டிலுக்கு வந்து வேற அர்த்தம் இருக்கு. ஏன்னா படம் 4 பெண்களை சுத்தின ஒரு கதை. ஸோ அவங்க பேரோட ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து இந்த கண்ணகி அப்படின்ட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அது ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம தமிழ் சினிமாலே இந்த மாதிரி டைட்டில் வைக்கிறது. இனிமே இந்த ட்ரைலர் பார்க்கும்போது பெண்களோட சில நிறைய விஷயங்களை வந்து கொஞ்சம் பேசுற மாதிரியான ஒரு படமா இருக்கிறனால இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் பாசிட்டிவா நம்ம பேசணும்ல, அதனாலே நம்ம கொஞ்சம் டாப் கவுண்டர் கொடுத்துருக்கோம். பாப்போம் அதுக்கு வந்து வர்த்தா இருக்கா இல்லையான்றது இந்த படம் நெக்ஸ்ட் வீக்ல. நம்ம கவுண்டர்ல 5வது இடத்துல பார்க்க போற படம் ஆலம்பனா. இந்த ஆலம்பனான்ற படமும் நாளை தான் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு வந்து தியேட்டரிகல்ன்றது வந்து ஒரு சில இடத்துல மெயின் ஸ்கிரீனும் கொடுத்துருக்காங்க. தியேட்டரிகல்ன்றது கொஞ்சம் நிறையவே இருக்கு ஷோஸை பார்க்கும்போது. இது வைபவ் படம் தான். வைபவ் படத்துக்குலாம் அந்த அளவுக்கு பெரிய இம்ப்ரெசிவ் இருக்காது. ஆனா இங்க முனிஷ்காந்த் வந்து அந்த சீனி கேரக்டர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. படம் வந்து கொஞ்சம் காமெடியா இருக்கும். அதுவும்
சீனின்றதே வந்து எப்பயுமே அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு அந்த பூதத்துக்கு வந்து ஒரு ஆர்வம்ன்றது தமிழ் மக்கள் உலக அளவிலேயே அது இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு படம்ன்றதுனால இந்த படத்துக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவ் தேட்டரில் நல்லா கிடைக்கிட்டு எதிர்பார்க்குறேன். சேம் டைம் வந்து ட்ரைலர் கொஞ்சம் காமெடியா இருக்கு. அதை தாண்டி தேட்டர்கள் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரீசன்ல நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தானே கவுண்ட் பண்றோம். எக்ஸ்பெக்டேஷனுக்கு எல்லாம் தான் பார்க்கணும். ஸோ அதனால இந்த வாரம் இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணிருக்கோம். நம்ம கவுண்டர்ல 4வது இடத்துல பார்க்க போற படம் அனிமல் படம் ரிலீஸ் ஆகி இது 3வது வாரம். ஆக்சுவலி இந்தியில வேற லெவல்ல சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 நாள்ல 700 கோடியை தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து மிக்ஸ்டு வாங்கினது தான். பட் தேட்டரிக்கல் சர்வேன்றது பாத்தீங்கன்னா 15 தேட்டருக்கு மேல 3வது வாரத்திலேயே ஒரு ஹிந்தி டப்பிங் படம் ஓடிட்டு இருக்கு. அனிமலுக்கான அந்த ஒரு வெற்றியின் இது இந்தியில இருந்தது, அப்படியே அதோட வெற்றியின் சாரல் வந்து தமிழ்நாடு பக்கமும் இருக்கு. ஸோ அதனால நம்மளும் இந்த வாரம் டாப் கவுண்டர்ல கொடுக்க வேண்டியதா இருக்கு. நம்ம கவுண்டர்ல 3வது இடத்துல 2 படங்களை பார்க்க போறோம். இல்ல முதல்ல பார்க்க போற படம் ஜோ படம் ரிலீஸ் ஆகி இது 4வது வாரம். இந்த வாரம் 25வது நாள் வரும். ஜோ படம் வரும்போதே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலான தேட்டரிக்கல் வந்திருந்தாலும் அது செகண்ட் வாரத்துலலாம் வந்து நல்ல ஒரு படம் சொல்லியும் தேட்டரிக்கல் பெருசா வந்து இன்க்ரீஸ் ஆகல. ஆனா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேட்டரிக்கல் சர்வேவிங்கிறது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இப்போ 25வது நாள் வந்துற போது படம் பார்க்குற எல்லாருமே வந்து நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் தேட்டரிக்கல் வேற லெவல்ன்றது இன்னும் வரல. ரொம்பவே சுமாரான லெவலில் தான் போயிட்டு இருக்கு. எனவே வீக்கெண்ட்ல ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஜோக்கு பார்க்க முடியுது. அதை தாண்டி தேட்டரிக்கல் சர்வேன்றது இன்னும் நல்லா இருந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசன்ல நம்ம இந்த அளவுக்கு ஜோபை டாப் பண்ணிருக்கோம். நம்ம இதே கவுண்டில் அடுத்ததா பார்க்க போற படம் பார்க்கிங் படம் ரிலீஸ் ஆகியும் இது 3வது வாரம். படத்தை பத்தி பேசியிருப்போம். ஆக்சுவலி இன்னைக்கு நிறைய வந்து பெருநகரங்களில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது ரொம்பவே அழகா வந்து படம் போறதே தெரியாம வந்து சூப்பரா எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா தேட்டரிக்கல் ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லை. இத்தனைக்கும் நல்ல தேட்டரிக்கல்லாம் கொடுத்த ஒரு படம் தான். பட் தேட்டரிக்கல் சர்வேன்றது வீக்லி குறைஞ்சிட்டு வரதா சொல்லணும். ஆனாலும் ஒரு நல்ல படம் பார்த்தவங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட் ஆகுறாங்க. அதே சமயம் வந்து இந்த வாரம் எந்த படங்களும் மிக பெருசாலாம் வந்து சர்வேவிங் பண்ணிக்கல. ஸோ அதனால பார்க்கிங் இந்த வாரம் இந்த அளவுக்கு கவுண்ட் பண்ணலாம் தோணுது. நம்ம கவுண்டர்ல 2வது இடத்துல பார்க்க போற படம் காஞ்சூரிங் கண்ணப்பன். இந்த படம் வந்து போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகும்போது நிறையவே மெயின் ஸ்கிரீன்ல எடுத்து அதிகபட்ச தேட்டரிக்கல் ஓடின படம் போன வாரம். ஆனா இந்த வாரம் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்கிரீன்ஸ்லாம் வந்து மோஸ்ட் ஆஃப் நிறைய கம்மியாயிடுச்சு. ஆக்சுவலி எல்லாமே எடுத்துட்டாங்க கூட சொல்லலாம். ஆனா தேட்டரிக்கல் எண்ணிக்கைன்றது ஓரளவுக்கு நல்லா மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அது முக்கியமான காரணம் இது மிக்ஸ்டு ரிவ்யூ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாலும் இந்த மாதிரி ஓரளவுக்கு ஆர்ஆர் கமர்ஷியல் அப்படி தானே பேசுவாங்க. ஆனா படம் வந்து ஒரு சின்ன ஒரு என்டர்டைன்மெண்ட் தருதும் சொல்லலாம் கண்டிப்பா. அதனால தான் இந்த செகண்ட் வீக்லயும் நிறைய படங்கள் வந்து புஷன் போனதுக்கு அப்புறமும் இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் ஓரளவுக்கு சர்வே பண்ணு சொல்லலாம். தேட்டரியில் போனா ஒரு சின்ன கலகலப்பு சின்ன என்டர்டைன்மெண்ட் கண்டிப்பா இருக்கும் இந்த காஞ்சூரிங் கண்ணப்பனுக்கு. என்னவோ சதீஷ்க்கு வந்து நாய் சேகர் மாதிரி இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன் கான்செப்ட்ன்றதும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே அமைஞ்சு போச்சு. ஆக்சுவலி கான்செப்ட் ரொம்ப புதுசுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேய்க்கு அதில் இருக்கிற அந்த கான்செப்ட்லாம் வந்து அப்படியே ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு மாதிரி படம் உருவாக்கியிருக்காங்க. அதை தாண்டி இதை காஞ்சூரிங் கண்ணப்பன் சொன்னீங்களா, ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு கதை சொல்கிறீங்களா, அதை கேட்டால் ஏதோ சந்திரமுகி கதை மாதிரியே இருக்கு. என்ன வேட்டையன் அப்புறம் சந்திரமுகி அவரோட லவ்வர், இதை வந்து ஆக்சுவலி இந்த டிமாண்டி காலனி அப்புறம் இந்த மரகத நாணயம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து இங்கிலீஷ்காரங்க பேய் அப்படின்றது வந்து அது ஒரு ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இப்போ டிடி ரிட்டர்ன்ஸில் கூட அந்த மாதிரி தானே. ஆனால் இந்த படம் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி அடையும் அவங்க எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் தேட்டரிக்கில் நடக்கல. ஓரளவுக்கு நார்மல் பர்ஃபார்மன்ஸில் போயிட்டு இருக்கு இந்த காஞ்சூரிங் கண்ணப்பன். இந்த வாரம் வந்து 2வது அதிகபட்ச தேட்டரிக்கில் ஒரு தமிழ் படம்னா கண்டிப்பாக அது காஞ்சூரிங் கண்ணப்பன் தான். நம்ம கூட முதல் இடத்துல பார்க்க போகிற படம் ஃபைட் கிளப். இந்த ஃபைட் கிளப் படம் வந்து நம்ம உரியடி விஜயகுமார் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி உரியடி விஜயகுமாருக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பேர் நம்ம யூடியூப் வட்டாரத்தில் ஆக்சுவலி இந்த சோசியல் மீடியா ரேஞ்ச் எல்லாம் நல்லாவே கிடைச்சிருக்கு. இந்த படத்தை லோகேஷ் கனராஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கனால ஆக்சுவலி ஒரு பெரிய நேம் இருக்கு. அதனால நல்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மெயின் ஸ்கிரீனில் அதிகபட்ச தேட்டரில் நம்ம தமிழ்நாட்டில் ஓடுற படம்னா அது ஃபைட் கிளப் தான். அதே மாதிரி எதிர்பார்ப்பும் நல்லா இருக்கு இந்த ஃபைட் கிளப் படத்துக்கு. ஏன்னா ட்ரைலர் விட்டுட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ்லாம் வந்து நம்ம விஜயகுமார் மேலேயே கொஞ்சம் வெறியா இருக்காங்க. அவனுக்கு 6 பேக்லாம் வச்சிருக்கனால அப்படி இப்படின்ட்டு லோகேஷ் கனராஜ் ஒரு சூப்பர் படமா இருக்கும் எதிர்பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பெல்லாம் இந்த ஃபைட் கிளப் படம் தேட்டரில் நிறைவேற்றுதா இல்லையான்றதை நெக்ஸ்ட் வீக்ல பார்த்துருவோம்.